சில தலைவர்களுடைய மேடை பேச்சுக்கு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க கூட ரசிகர்களா இருக்கிறது இயல்புதான். அப்படிப்பட்ட பேச்சாளர் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோவுடைய பேச்சை கேட்கலாம். சமீபத்தில் ஒரு மேடையில் அவர் பேசும்போது மின்சார தடை ஏற்பட்டு ஒலிபெருக்கி வேலை செய்யல. அதையும் பொருட்படுத்தாம அவர் பேசினது தொண்டர்களை ரொம்பவே உற்சாகமடைய செஞ்சது. மார்ச் ஃபார்வர்ட், முன்னோக்கி செல், அணிவகுத்து செல். மக்கள் நல கூட்டணியினுடைய வீறு கண்ட தொண்டரே, தோழரே, சிறுத்தையே, கண்மணியே, வீறு கண்டு செல். Let us march forward. முன்னேறி செல்வோம். We will capture power. நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம், ஆட்சி அமைப்போம். மந்திரிமார்கள் கொள்ளையடித்தார்களே அண்ணா திமுகவிலே அந்த சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு மக்கள் சொத்தாக்கப்படும். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்றுவோம். இந்த சட்டத்தினுடைய அர்த்தம் என்று தெரியாமலே சில பேர் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்கள் பெயரை எல்லாம் சொல்லி இந்த மேடையினுடைய தகுதியை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். உழவர்களின் கண்ணீரை துடைப்போம். கல்விக்கூடங்கள் கொள்ளை கூடாரங்களாக இருப்பதை நாங்கள் மாற்றுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். சமூக நீதியை நிலைநாட்டுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். ஊழலை ஒழிப்பது மட்டுமல்ல, மதுவின் கொடுமையிலிருந்து தமிழகத்தை நிரந்தரமாக விடுவிப்போம். என் அன்பு சகோதரிகளே, வீடுகளில் இருந்து என் பேச்சை கேட்கின்ற என் அருமை தாய்மார்களே, இன்று பகலிலே வந்திருக்கிற ஒரு செய்தி, சீர்காழிக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையிலே வைத்தீஸ்வரன் கோயில் என்கிற இடத்தில் 2 பள்ளி மாணவர்கள் +1 மாணவர்கள் முழுக்க மது அருந்திவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் மயங்கி சாலை ஓரத்திலே கிடந்திருக்கிறார்கள். பகல் நெருப்பு வெயிலில் அந்த மண்தரையில் அப்படியே குடிபோதையிலே கிடந்திருக்கிறார்கள். பின்னர் மாலையில் காவல்துறையினர் வந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை பெற்ற தாயை எண்ணி பார்க்கிறேன். 10 மாதம் சுமந்த அந்த சகோதரியை எண்ணி பார்க்கிறேன். இதே நிலைமை எல்லா வீட்டு பிள்ளைகளுக்கு வந்துவிடும். உங்கள் பிள்ளைகள் பத்திரமாக இருக்க வேண்டுமா? உங்கள் குழந்தைகள், பெண் குழந்தைகள் பத்திரமாக வீட்டுக்கு வெளியே போய்விட்டு வர வேண்டுமா? இந்த மது கொடுமையிலிருந்து நாம் விடுபடாவிடில் நரகமாகிவிடும் தமிழ்நாடு. இதை சொல்பவன் யார்? மதுக்கடைகளை எதிர்த்து 99 வயதிலே போராடி அதற்கு பிறகு 60 நாளில் செத்து போனாலே மாரியம்மாள் என்ற அருமை தாயாரின் மகன் வைகோ பேசுகிறார். மதுவை எதிர்த்து 2400 கிலோமீட்டர் கால்கள் கொப்பளிக்க ரத்தம் கொட்ட நடந்து லட்சக்கணக்கான மக்களை நாம் அன்பு தோழர்களே, இருட்டிலும் பேசுவேன், வெளிச்சத்திலும் பேசுவேன், மைக்கிலும் பேசுவேன், மைக் இல்லாமலும் பேசுவேன். வெல்வது உறுதி. நீங்கள் எல்லோரும் மக்களை சந்தியுங்கள், வாக்குகளை திரட்டுங்கள், வெல்வோம். நன்றி, வணக்கம்.